திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை ஓரங்களில் ஏராளமான கடல் ஆமைகள் உயிரிழந்த நிலையில் ஒதுங்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகேந்திரன். வணக்கம் யுகேந்திரன், விவரங்கள். நிச்சயமாக சுபா, திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் துவக்கத்திலேயே எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் இறந்து கடற்கரையை ஒதுங்கி உள்ளன. இதனால் மண்டை ஓடுகளால் கடலில் அலைகளில் அடித்து செல்கின்றன. இதனால் இப்பகுதியில் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை கடல் ஆமைகள் நடு கடலில் இருந்து முட்டையிடுவதற்காக கடற்கரையை நோக்கி வந்து முட்டையிட்டு திரும்பி ஆழ்கடலுக்கு சென்றுவிடும். இந்த நிலையில் கடற்கரையில் இருந்து ஆழ்கடலில் இருந்து வெளியே வரும் ஆமைகளானது மீன்பிடி வலைகளில் சிக்கி இருக்கின்றனவா இல்லை மீன் படகுகள் முட்டி இருக்கின்றனவா என தெரியாத சூழ்நிலையில் ஆமைகள் இருந்து வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக கடற்கரை ஓரங்களில் கடற்கரை ஓரங்களில் கருங்கற்கள் மட்டும்தான் கொட்டி அதை தண்ணீரானது வெளியே வராமல் தடுக்க முடியும். ஆனால் துறைமுகங்களில் ரசாயன கலந்த கற்கள் கொட்டியுள்ளதால் அந்த கற்கள் கரைந்து அதை உண்ணி ஆமைகள் இறந்து இருக்கின்றனவா இல்லை கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் கொட்டி அந்த உணவை உண்டு ஆமைகள் இருக்கின்றனவா என சந்தேகத்தில் ஆமை ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இறந்த ஆமைகளை உடனடியாக உடற்கூறு ஆய்விற்கு எடுத்து சென்று அதனை முறையாக பரிசோதித்து எதற்காக மர்மமான முறையில் உயிரிழக்கும் ஆமைகளை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்து வருகின்றனர். கடல் ஆமைகள் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் கடல் ஆமைகள் இறந்து ஒதுங்கி கிடப்பதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மீன்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த ஆமைகளை எடுத்து ஒரே இடத்தில் புதைத்து அதனை பக்குவப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். உடனடியாக ஆமைகளை உடற்கூறு ஆய்வு செய்து அந்த எதனால் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றன என தெரிவிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகேந்திரன்.